ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். இது ஒரு கிஃப்ட் பேக் பண்ணுறேன். இது ஒரு டிக்டாக்கில் தான் பார்த்து நான் எப்படி பேக் பண்ணுறன்ற விதம். அதை பார்த்தா அதை மாதிரி செய்வோம்ட்டு நான் செய்தது பார்த்தேன். அது அழகாக இருந்தது. நான் செய்ததை விட அழகாக இருந்தது. அந்த டிக்டாக்கில் செய்தது இருந்தது. என்னோடய பேத்திட்ட பர்த்டேக்கு ஒரு நைட் ஷூ வேண்டி பேக் பண்ணுறேன். நான் இது பேக் பண்ணுற நேரம் இந்த கிஃப்ட் பேக் பண்ணிக்கல என்கிட்ட ஸ்காட்ச் டேப் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் என்னது ஸ்டிக்கர்ஸ் எடுத்து அதை ஒட்டினேன். நிற்குமோன்னு வடிவாக ஒட்டி நிற்குமோன்னு நினச்சினா நான் அழகாக ஒட்டி நின்றுச்சு. ஒருவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேண்டிக்கல அந்த கிஃப்ட் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும், அதே நேரம் அவங்களுக்கு பிரயோசனப்படுற ஒரு சாமானாகவும் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். நான் இந்த குட்டிக்கு வேண்டி கொடுப்போம் ஸ்கூல் சாமானே செப்டம்பர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுனுடைய நினச்சிருந்தேன். அப்போ இந்த மாதம் சொன்னால் இல்லை அவள் பிங்க் கலரில் நைட் ஷூ கேட்டாமா, அதை வேண்டி கொடுப்போம்னு. ஸோ நான் போய் வேண்டினோம். அதை அவட்ட கொடுத்த நேரம் அவளுக்கு பயங்கர சந்தோஷம். இதை கிஃப்ட்டை பிரிச்சுட்டு அவள் ஆசைப்பட்டதே கிடைச்சோன்னா பயங்கர சந்தோஷம். கட்டி அணைச்சி கிஸ் பண்ணி தேங்க்யூன்னு சொன்னாங்க. அப்போ அதை பார்க்கல எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் அவளுக்கு பிடிச்ச ஒரு சாமானை நாங்கள் அவளுக்கு வேண்டி கொடுத்துருக்கோம்ன்றதுல எங்களுக்கு விருப்பமானதை நினைக்காம அவளுக்கு பிடிச்சதை வேண்டி கொடுக்கல. அவள் சந்தோஷப்படுறதை பார்க்கல எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த போ செய்யத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்க வடிவாக 2 விரல் வச்சு வடிவாக ஏதோ செய்தாங்க. வடிவாக விதமாக அந்த போ. ஆனால் நான் அதில் வடிவாக செய்யலை. ஆனால் முடிவில் இந்த கிஃப்ட் வந்து வடிவாக இருந்துச்சு. பேக் பண்ண விதம் அழகாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாம் பார்க்குற எல்லாருக்கும் அதே நேரம் இந்த 665 சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோடய கிஃப்ட் பேக்கிங்? தேங்க்யூ. பாய்.